வணக்கம்மா. இன்னைக்கு நம்ம வீடியோவில் தக்காளி சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்கம்மா நம்ம வீடியோவில் பார்க்கலாம். கடாய் வச்சுக்கோங்கம்மா. ஒரு 3 ஸ்பூன் ஆயில் போட்டுக்கோங்க. ஆயில் ஹீட் ஆயிடுச்சுங்கம்மா. 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்கம்மா. கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். ரெண்டும் கொஞ்சம் பொன்னிறமாக வரட்டும். தீ மீடியமான அளவில் வச்சுக்கோங்கம்மா. கருகாமல் பார்த்துக்குங்க. பாருங்கம்மா, உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் செவந்து வந்துடுச்சு. இந்த டைமில் 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய சைஸாகவே கட் பண்ணிக்கோங்க, ஏன்னா நம்ம அரைக்க தான் போகிறோம். வெங்காயத்தை கொஞ்சம் நேரம் வதக்கி விடுங்க. பெருங்காயம் 1/4 ஸ்பூன் போட்டுங்கம்மா. பச்சை மிளகா 5 போட்டு வதக்கி விட்டுட்டே இருங்க. கொஞ்ச நேரம் வெங்காயம் வதங்கட்டும். ஒரு 10 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கிறோம்மா. தக்காளி, பெரிய தக்காளி 5 தக்காளி பெரிய சைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்குங்க. தக்காளி சட்னிக்கு தக்காளி அதிகமாகவே போட்டுக்கலாம். வெங்காயம் கம்மியாக போட்டு தக்காளி கொஞ்சம் கூடவே போட்டுக்குங்க. நல்லா வதக்கி விடுங்கம்மா. உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுருங்கம்மா. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடணும். அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுங்கம்மா. கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவுக்கு, நல்லா வாசனையாக இருக்கும், அதுக்காக தான். கொத்தமல்லி நிறைய போட்டோமா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், நல்லா வாசனையாகவும் இருக்கும். இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த சட்னி நான் ஒரு 5 பேருக்கு செய்கிறோம்மா. நீங்கள் உங்களுக்கு எத்தனை பேருக்கு செய்யணுமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி செய்துக்குங்க. நல்லா வதக்கிடுங்க. தக்காளி சட்னி நல்லா வதக்கிட்டு நல்லா டேஸ்ட்டாக அரைச்சி வச்சு நம்ம செய்தோமா ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கு, இட்லி, தோசைக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கம்மா, நல்லா வதங்கிடுச்சு. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. அவ்வளோதான். நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் ஆற வச்சு நம்ம மிக்ஸி ஜாரில் அரைக்கணும். பாருங்கம்மா, 10 நிமிஷத்தில் ஆறிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா ஆறிடணும். இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நைஸாக அரைச்சிக்கலாமா இதை. பாருங்கம்மா, இந்த பதத்துக்கு அரைச்சிடணும் நம்ம. பாருங்கம்மா, தக்காளி சட்னி அரைச்சிட்டோம். இந்த பதத்துக்கு அரைச்சி வச்சுக்கணும். இப்போ நம்ம தாளிப்பு போட்டுடலாம். 2 ஸ்பூனுக்கு ஆயில் போட்டுக்கலாமா. ஒரு காஞ்ச மிளகாமா 2ஆக கிள்ளிடுங்க. இந்த மாதிரி கடுகு, உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன் போட்டுங்கம்மா. கருவேப்பிலை தேவையான அளவுக்கு போட்டுக்குங்க. அவ்வளோதாம்மா, ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம தாளித்து வச்சுருக்கோம் இல்லைங்களாம்மா, இதை இதில் ஆட் பண்ணிவிடுங்க. சட்னியில் அவ்வளோதாம்மா, ஒரு சூப்பரான தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அம்மாவோட வீடியோஸை சுட சுட தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கம்மா.